நீங்க ஒரு விஷயத்துல இம்ப்ரூவ் ஆகணும்னு நினைக்கிறீங்க. பட் இம்ப்ரூவ் ஆகணும்னு மட்டுமே நினைச்சிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய டைம் தான் வேஸ்ட் ஆகும். பிளஸ் நீங்க அந்த விஷயத்துல இம்ப்ரூவ் ஆகாம அப்படியே ஸ்டாக்னண்டா தான் இருப்பீங்க. பொதுவாவே நம்மளுடைய பிரெயின் வந்து இன்ஸ்டன்ட் கிராட்டிபிகேஷனுக்கும் சீப் டோபமைன்ஸை தேடிதான் போகும். சோ இதனால நாம இம்ப்ரூவ் ஆகணும்னு நினைக்கிற விஷயத்துல இம்ப்ரூவ் ஆகாம ஷார்ட் டேர்ம் பிளஸர்ஸ்க்கே நம்ம போயிட்டு இருப்போம். ஒருவேளை நீங்க ஏணி வச்சு ஏறதெல்லாம் நமக்கு ஒத்து வராது. அப்படியே ஜிம்னு ஏறணும் ராக்கெட் மாதிரி அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்களால கண்டிப்பா இம்ப்ரூவ் ஆகவே முடியாது. அப்ப என்னால இம்ப்ரூவே ஆக முடியாது, அப்புறம் இதுக்கு எதுவும் சொல்யூஷன் எதுவும் இல்லையான்னு கேட்டீங்கன்னா அதுக்குதான் இருக்குது த 1% ரூல். சோ நீங்க ஒரு நாளைக்கு ஜஸ்ட் 1% இம்ப்ரூவ் ஆனாலே போதும், உங்களோட லைஃப்ல டிராஸ்டிக்கான சேஞ்சஸ் நோட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. நீங்க ஒரு இன்ட்ரோவர்ட்டடா இருக்கீங்கன்னு வச்சுக்கோமே, உங்களால மத்தவங்கள கான்வர்சேஷன் டெவலப் பண்ண முடியல அப்படின்னு வச்சுக்கலாம். இப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் ஒரு பர்சன்ட்ட போய் ஒரு 20 சென்டென்ஸ் பக்கம் பேசுவீங்க. செகண்ட் டே என்ன பண்ணுவீங்க? எக்ஸ்ட்ரா ஒரு 5 சென்டென்ஸ் பேசுவீங்க. தேர்ட் டே எக்ஸ்ட்ரா 5 சென்டென்ஸ். அடுத்து ஃபோர்த் டே என்ன பண்ணுவீங்க? +5. ஃபிஃப்த் டே +5. சோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா கிராஜுவலா நம்ம இம்ப்ரூவ் ஆகுதான் லாங் டேர்ம்ல வந்து நமக்கு டிராஸ்டிக்கான ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டை நமக்கு கொடுக்கும். என்ன ப்ரோ, ஒரு நாளைக்கு நான் 1% தான் இம்ப்ரூவ் ஆக முடியுமா, என்னால டிராஸ்டிக்கலா இம்ப்ரூவ் ஆக முடியாது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நாம ஒண்ணுமே பண்ணாம அப்படியே ஸ்டாக்னெண்டா இருக்கிறதுக்கு ஜஸ்ட் ஒரு நாளைக்கு 1% இம்ப்ரூவ் ஆனா போதுமே, அது நமக்கு பெரிய சேஞ்சஸ் கொண்டு வரும்ல. தெரிஞ்சுக்க புரிஞ்சுக்க கரெக்டா இருந்தா புரட்டா கரெக்டா.